Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போக்கி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிலன். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பலன்களை வரிசையில் நம்ம ஏற்கனவே மேஷம் ரிஷபம் பார்த்தோம். 2 நாளாக வீடியோ போட முடியல, கடும் பண்ணி காரணமாக தள்ளி போயிடுச்சு. அதனை தொடர்ச்சியாக இன்றைக்கி மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். மிதுன ராசிக்கு இப்போ இந்த ஆண்டு பிறக்கும் போதே குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கே தெரியும், 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இவர் எல்லாருமே இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்திரை 13 26/4/2026 ராகு கேது பயிற்சி. அப்போ அவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் 3ஆம் இடத்துக்கு கேது பகவானும், அதன் தொடர்ச்சியாக மே 12ஆம் தேதி சித்திரை 29 அன்று குரு பயிற்சியும் நடக்க இருக்கு. அப்போ குரு பகவான் ராசிக்கே வரார். என்ன சார், ஜென்ம குரு வரப்போறாரு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா மிதுனத்துக்கு குரு பகவான் மாரகாதிபதி, பாவத்தை செய்யக்கூடியவர். அதனால் குரு பகவான் மிதுன ராசிக்கு எப்பவுமே நல்லவர் கிடையாது. அதனால் அவர் 1ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டார். கெட்டவன் கெட்டிடம் ராஜாகன்ற மாதிரி அவருடைய அந்த ஜென்ம குரு உங்களை எந்த எஃபெக்டும் பண்ணாது. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு தைரியமாயிடணும். இந்த ஆண்டு பிறக்கும் போதே உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய உற்ற தோழன் அதி நட்பு கிரகமான சுக்கிரன் வீட்டில் இந்த வருஷம் பிறக்குது. சுவாதி நட்சத்திர துலா ராசியில் பிறக்கிறாரு. அதே மாதிரி மகர லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, விஸ்வாவசு ஆண்டு. ஸோ ரெண்டுமே சனி சுக்கிரன் 2 பேருமே ரொம்ப உகந்த ஒரு நட்பு கிரகங்கள். புதன் பகவானுக்கு மிதுன ராசிக்கு ரொம்ப அதிநட்பு கிரகங்கள் 2 பேருமே அவங்களுடைய அமைப்பில் தான் இந்த ஆண்டு பிறக்குது. மேலும் உங்களுக்கு சூரியன் அப்படின்றது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கான 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்காரு. அதிநட்பு அவரும் நட்பு கிரகமாக தான் இருக்காரு. ஸோ அவர் அவருடைய 5 ஆதிக்கத்தில் 4 ஆதிக்கத்தில் அவர் தான் இந்த ஆண்டுக்கான ராஜாவாக வர்றாரு. நம்ம அறிமுகத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த குரு பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சியும் மிக உன்னதமான ஒரு அற்புதமான பல நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 9ஆம் இடத்துல சனி ராகு வந்தாலும் அதுக்கடுத்து ஒரு 10-15 நாளில் குருவுடைய பார்வை அவங்க பெற்றுடுறாங்க. இந்த குரு பார்வை பெற்ற 9ஆம் இடம் புனிதத்துவம் பெறும், பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறும். உங்களுக்கான பாக்கியங்கள் நிச்சயமாக தேடி வரும். பாக்கியம்னா எல்லா பாக்கியம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு புத்திர பேர், சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு, இது எல்லாமே அமையறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். 4ஆம் இடத்துல சொந்த வீட்டுக்கு கொஞ்சம் சிக்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இறை அருள், குலதெய்வனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இவங்க மேல் படிப்புக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்கள பொருளாதார ரீதிய சிக்கல் இல்லாமல் அவங்கள படிக்க வைக்கிறது, வீட்டு லோனு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்னதாக முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஆண்டு பிறக்கிறது உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது. குரு ஜென்ம குரு உண்மையிலேயே உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த திருகோணங்கள் உங்களுக்கு வலுப்பெறுது. அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு புத்திர சந்தானத்தையும் புத்திரர்களான பெருமையும் அவங்களுடைய கல்வி முன்னேற்றமும் அவங்களுக்கு திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும், மனைவி வழி உறவுகள், உற்றார்கள், நட்புகள், சொந்தங்கள், வியாபார தொடர்புடைய மக்களால் உங்களுக்கு ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீக இடத்தை நோக்கி அதை எதாவது பண்ண முடியுமா, அங்கே போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. சுற்றுலாத்தலங்கள் முக்கியமாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு
அமைப்பு. நீங்கள் இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நேசமாடுறாரு. ஸோ உங்களுக்கு பகை கிரகமான ஜென்ம பகையான செவ்வாய் நேசம் பெற்று இருக்கிறார். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயாலேயும் உங்களுக்கு ப்ளஸ் தான். ஸோ சொத்து வில்லங்கங்கள், அதனால் இருக்கக்கூடிய கோர்ட்டு வழக்கு வம்புகள் பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து தீர்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வர்றதுக்கான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டுறவங்க, புதுசாக நிலம் வாங்குறவங்க அதுக்கான முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுக்கு எல்லா வளமும் சிறப்பாக இருக்கும். நல்லது, வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த ராசியை பார்ப்போம்.